தக்காளி நல்லா சுடுவோம். ஓகே, அப்படியே ஒரு கம்பியில கோத்து ஹீட் பண்ணுமா? ஆமா, இது கம்பியில ஹீட் பண்ணிட்டு காரமா இருக்கணும் தாத்தா. போதும் போதும் போடு. அப்படி இல்ல, இப்ப வந்து கேட்காதீங்க, கொஞ்சம் இருங்க ஐயா. இதுக்கு மேல லைட் எப்படி கொடுக்கணும் நான் பாக்குறேன். இவ்வளவு லைட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு மேல எத்தனை லைட் கொடுக்க போறாங்க நானும் இந்த போன்ல பாக்க போறேன். எனக்கு டச் போன் இருக்குதா லைக் போட்டுருமா கோச்சுக்கு வர என்னைக்கு என்ன லைட் போட்டு தான் அங்க பாப்பாங்க. நான் மசாலா சாப்பிட்டு தூங்குறாரா? மசாலா அவ்வளவு டேஸ்டா போட்டு தூங்குறாரு. கரண்ட் பல்ல கரண்ட் ராகுல் டோயப்பல்ல ஐயா கலர் கலரா உட்காந்துறாரு. என்னன்னு தெரியல, குண்டால என்ன வேணும் தெரியல. ஐயா இது வந்து கொங்கர சட்னி மாதிரி சொல்லுவாங்க. கத்திரிக்காய் போட்டு வேக காட்டிருக்கேன். சாப்பாடா? இல்ல இல்ல, கத்திரிக்காய் வேக அடிச்சிட்டு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, அதெல்லாம் வந்து வெங்காயம், தக்காளி நல்லா சுட்டிட்டு நல்லா சட்னி மாதிரி பண்ணி சோறுல வச்சு சாப்பிட்டா அருமையா இருக்கும். ஏகப்பட்ட ஐட்டம் கையில வச்சிருக்கீங்க. ஆமா, அது கூட பூண்டு கீண்டு போட்டு தாளிக்கும் போது தான் நல்ல வாசனை கம கமான்னு கேட்கும். சரி சரி, அப்படியே நேரா சொன்னீங்கன்னாக்கா ஆமா ஆமா, அடுப்பது இப்பதான் கேக்குது. சொல்ற பேச்சு கேப்பாரு ஐயா. ஓகே, இப்ப வந்து கத்திரிக்காய் வேக வச்சுக்கிறீங்க. ஆமா, இது கத்திரிக்காய் போட்டுக்கிறேன். இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்தி எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் மாமா மாதிரி அவன மாதிரி இருக்கணும். ஏன்னா சட்னி நம்ம அரிக்க போறோம்ல. சரி சரி சரி, ஆமா. ஓகே, ஒவ்வொன்னா பாத்தலாம். பாருங்க பாருங்க, மல்லம் தான் பாருங்க. கத்திரிக்காய் சட்னியா? ஆமா, கத்திரிக்காய் சட்னி. ஆனா கோயம்பு வந்து விதமான மாதிரி இருக்கும், வேற விதமா இருக்கும். ஆமா. சாப்பாடுக்கா தோசை இட்லிக்கா? சாப்பாடுக்கு தான் ஐயா. சாப்பாடுக்கு தோசை இட்லி வச்சா கூட சோறுக்கு மட்டும் கிடைக்காது. சோறு கிடைக்காதா? சோறு கிடைக்காது. நம்ம ஐட்டம் எது பண்ணா சோறு கிடைக்காது. இட்லி தொட்டு சாப்பிட்டாங்கன்னா இட்லி கிடைக்காது. ஆமா, அதுல தோசைல போட்டு அப்படி தொட்டு சாப்பிட்டா கூட தோசை கூட கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குல்ல? ஆமா, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. புளிச்சக்கரையை விட தூக்குமா? ஆமா, இது புளிச்சக்கரையோட அதிகமா தான் இருக்கும். ஆமா, இது ஊர்க்க மாதிரி தான் செய்வேன் நானு. சாப்பிடறதுனால உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியா கேட்கும். ஆமா, இப்ப வந்து பனி காலம் இல்ல, அந்த சோறுல வச்சு கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் காரமா அப்படி நெஸ்ட்னு கேட்கும். கொஞ்சம் வேர்வை தண்ணி விடுற மாதிரி இருக்கும், வாய்க்கு கொஞ்சம் டேஸ்ட் பிடிக்கும். ஆமா, கவுசு மீன் சாப்பிடறது கூட இருந்தா கூட இது மாதிரி வெந்தி வச்சுவார். அடுப்பு கலகலகலா எனக்குமே நம்ம அடுப்பு வந்து யாருக்கும் திஷ்டி பட்டதும் இல்ல, யாரும் சேர்க்கிறது இல்ல. வெள்ளிக்கிழமை 4 பக்கம் பஞ்ச வச்சுட்டு குங்கம் வச்சுட்டு அவருக்கு ஒரு பூஜை பண்றேன் நானு. பூஜை பண்றீங்களா? ஆமா ஆமா. ஏன் பண்றேன்னா வரவங்க போறவங்க எல்லாம் கண்ணு விடுறாங்க. அது சொல்லிச்சாப்பா நீ போக சொல்ல, வெள்ளிக்கிழமை ஆனா எனக்கு ஒரு 4 கண்ணு மாதிரி திஷ்டி வச்சுட்டு பாப்பான்னு கேட்கும். அப்படின்னு நான் சொன்ன வந்து எனக்கு தெரிஞ்சிடும். இது வந்து நம்ம அடுப்புல யாரும் கண் வச்சுட்டாங்கன்னு ஒரு நான் நினைச்சுக்கோ. ஆனா அது வச்சுட்டா மஞ்சள் குங்கம் வச்சுட்டா ஒண்ணும் கிடையாது. அந்த கண்டிஸ்ட் அவங்களே தன்னரம் திரும்பி அவங்களுக்கு கேக்குறவங்க திருப்பி அடிச்சிருமா. ஆமா, அதனால பாருங்கப்பா, கண்ணு அடுப்பு பார்த்து கண்ணு வைக்காதீங்க. அடுப்பு ஒண்ணு நான் செஞ்சு தரேன், கண்ணு வைக்காதீங்க. ஆமா, ஓகே ஓகே. ராகுல் கரண்ட் இல்ல என்ன கம்பியில என்ன ஒரு ஐட்டம் சைடுல? ஐயா அது வெங்காயம் இப்ப வந்து காட்டினல்ல, இது கூட தக்காளி சுட்டுக்கணும். அப்படியா? ஆமா ஆமா. ஓ, இது ஆந்திரா பச்சடின்னு சொல்லுவாங்க, கல்கத்தா பச்சடின்னு சொல்லுவாங்க. அப்படியே எடுத்துக்காம கையில வரும். அப்படியே காட்டுறேன். இத வந்து ரொம்ப சூடா காட்டக்கூடாது. இதெல்லாம் இந்திக்காரங்க சாப்பிடுவாங்க. இந்திக்காரங்க வந்து இதே மாதிரிதான் தக்காளி கிக்காளி வெங்காயம் நல்லா சுட்டுட்டு பச்சை மிளகா சுட்டுட்டு அது வந்து இது மாதிரி செஞ்சு பெரிய மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க. ஆமா சார், இது தக்காளி, இது வந்து அது வந்து கத்திரிக்காய் வேவுது. ஓகே ஓகே ஓகே, தக்காளி நல்லா சுடுவோம். ஓகே, அப்படியே ஒரு கம்பியில கோத்து ஹீட் பண்ணுமா? ஆமா, இது கம்பியில ஹீட் பண்ணிட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு அப்படியே தண்ணியில விட்டு கொஞ்சம் அழிச்சிட்டு நம்ம உரல்ல போட்டு இடிச்சோம்னா வேற லெவல் இருக்கும். அதான் தெளிவா சொன்னா மக்களுக்கு செஞ்சு பாப்பாங்கல்ல. ஆமா செய்வேன் சார், செஞ்சாங்க. காட்டுறதெல்லாம் மக்கள் செய்யறாங்களா? ஆமா கண்டிப்பா. நம்ம பச்சடி காட்டினால அவங்களும் பார்த்தாங்க. உங்க மசாலா வந்து இதுல லண்டன்ல செஞ்சிருக்காரு ஒருத்தர். யூகேல செஞ்சிருக்காரு. அவர் என்ன கூப்பிட்டு இருக்கிறாரா? நான் என்னால வர முடியும் சார். அவர் ஹாய் சொல்லுங்க அவருக்கு, சாருக்கு. சார் ரொம்ப பாய், நம்ம சாப்பிட்ட மசாலாக்கு ஒரு லைட் கொடுங்க, நல்லா சாப்பிடுங்க. லண்டன் அவ்வளவு தூரம் என்னால வர முடியுது ஐயா, நீங்க டிக்கெட் போட்டு கூட என்ன கூப்பிடுவீங்க. என்னால முடியாது, இந்த குழந்தை குட்டி இருக்கிறனால. எல்லாரையும் கூப்பிட்டுங்க. ஆமா, எங்க குடும்பம் கிளம்பணும்னா எப்படின்னா ஒரு 50,000 ரூபாய் செலவாயிடும். 50,000 ரூபாயா? 50 லட்சம் ஐயா, 50 லட்சம் 50 ரூபாய்னு சொல்றாங்க இப்போ. ஆமா, இப்ப 50 லட்சம் நம்ம திடீர்னு சொல்ல முடியாது. இப்ப 50 அப்ப வந்து 10,000 ரூபாய் எப்படி சொல்லுங்க, 10 ரூபா கொடுன்னு கேக்குறோம். கரெக்ட் தான்.
அதனாலதான் நான் கேட்டேன். ஷார்ட் 50,000ன்றீங்க. ஆமா இந்த வெந்தி போச்சா ஐயா? இது கலர் மாறி போச்சு பார். இது தோலை உரிச்சிட்டு போட சொல்ல நல்லா நசுக்க சொல்ல அது போட்டுடணும். நசுக்கிட்டு காட்டுற மட்டும் பாருங்க. அது கோங்கரா சட்னி சொல்லுவாங்க. தெலுங்குல வந்து கோங்கரா சட்னி. இந்த சட்னி அந்த ஆந்திரக்கார அம்மாவை வந்து சாப்பிட்டு போனாங்க. ஆமா, அந்த சட்னியோட உங்க சட்னி நல்லா இருக்குதுன்னு கேட்டது. ஆமா, இங்க கொஞ்சம் பிரச்சனை வந்து பேசல. இது வந்து மிக்சிங் எல்லாம் போடக்கூடாது. இது மாதிரி உரல்ல போட்டு நல்லா இடிக்கி அப்படியே சும்மா அப்படி கேக்குற மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் கேக்குற மாதிரி தூக்குற மாதிரி இருக்கும். நீங்க மிக்சில போட்டு சாப்பிட்ட கூட நீங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. அது வந்து எப்படின்னா பிள்ளாங்க வாசனை வந்துரும். அப்படி சாப்பிடறதுக்கு மாவாட்டம் இருக்கும். ஆனா இது நல்லா இருக்கும். நல்லா இந்த மண்டல வந்து சர்ன்னு கேட்கணும். மிக்சி கண்டுபிடிச்சவன் பார்த்தா செத்துருவான். ஐயா மிக்சி கண்டுபிடிக்கட்டு இல்லைன்னு சொல்ல. அதுக்கெல்லாம் எதுக்கு போடணும்னா இதை காஞ்ச மிளகா அரிக்கிறாங்க, இல்லன்னா முழு போட்டி அரிக்கிறாங்க. டைம் பிரகம் பாட்டுதான். ஐயா இப்ப கூட ஒரு மிஷின் வந்திருக்குது பார்த்தேன். நம்ம வீடியோல வந்தது. என்ன மிஷின்? 10 பேர் செய்யற வேலை ஒரே ஒரு மிஷின் மட்டும் தான் செய்யுது. அப்படியா? வெங்காயம் போட்டா தூள் தூளா பண்ணி கொடுக்குது. பச்சை மிளகா போட்டா தூள் தூள் பண்ணி கொடுக்குது. அப்பெல்லாம் ஹோட்டல்ல போயிடுதுன்னா ஒண்ணுமே நம்மளுக்கு ஆளுக்கே வேலை கிடைக்காது. ஆமா 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 ஆமா. கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும். கத்திரிக்காவா? ஆமா, கத்திரிக்காய் நல்லா வேவுது. ஒரு 5 நிமிஷம் ரெடி ஆயிடும். ரெடி ஆயிடும். ஆமா. அப்பா தண்ணி மொத்தம் வச்சிருச்சா? ஆமா சார். ஓ, அந்த மாதிரி வேக அடிக்கணுமா? அத வேற லெவல்ல வந்துருக்குப்பா. சரிங்க, இப்ப என்ன பண்ண? தக்காளி உரிச்சுக்கணுமா? ஐயா தக்காளி பதுவார் சுட்டுட்டு மேல தோல் எடுத்துடணும். கொஞ்சம் வெளிச்சத்துல வந்தலமா கொஞ்சம் இருட்டா இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. சரி, கத்திரிக்காய் தக்காளி மட்டும் சொல்றீங்க, வெங்காயம் சொல்றது கிடையாதா? இல்ல சார், வெங்காயம் வந்து இடிக்கிறது. அது ஆனியன் சொல்லுவாங்க சில பேர். ஆனியன் சொல்லுவாங்க. நான் எவ்வளவு ஹோட்டல்ல போயிருக்கிறேன். எப்பா வெங்காயம் போட்டு ஆனியன் தானே தோ தாரேன். ஏன்னா அந்த பிரியாணி சோறுல கொடுக்கும் போது கொடுப்பாங்க எனக்கு. நான் சொல்லுவேன் ஆனிக்கு அடிச்சிட்டாங்களா ஆனின்னு நான் யோசிப்பேன். அதுக்கு மேல கொஞ்சம் தயிர் போட்டு கொடுத்ததுனால ஆனியன் ஆனியன் சொல்றாங்க. ஆனியன் ரைத்தா? ரேத்தா ரைத்தா ரேத்தா என்னென்ன பேர் விடுறாங்க விட்டு விட்டு. ஆனா சொந்தம் பேர் எந்த தமிழ் பேர் தான். தமிழ் பேர் தான். வெங்காயம் தான். வெங்காயம்னா வெங்காயம் தான். பச்சை மிளகானா பச்சை மிளகா தான். தக்காளினா தக்காளி தான். ஓ, தீயில வாட்டின உடனே தனியா வந்துச்சு. ஆமா ஆமா, தீயில சுட்டா இது பாரு இந்த கலர் மாறி வந்துரும். அதுக்குதான் அது. ஆமா, தோல் மேல இருக்க தோல் எடுத்துடணும். ஓகே ஓகே ஓகே. அது வந்து சட்னி அப்படியே போட்டா அந்த தோல் ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும். பச்சை வாசனை வருமா? ஆமா ஆமா. கத்திரிக்காய் நல்லா தண்ணி பூரா தண்ணி வத்திருது பாரு. இது கொஞ்சம் நாங்க சோறுல தான் வேக அடிப்போம். ஓகே. இப்ப சாப்பாடு ரெடி பண்றதுக்கு டைம் இல்ல. ஓகே. குழந்தை ஆயிட்டுக்குது. ஆமா, அது பாரு. அதுவும் தோல் உரிச்சு. அப்பதான் சட்னி ஆட்டம். எல்லாம் வந்துச்சு. ஆமா, அது பாரு. சூப்பர். फूल पड़ जिसमें நம்ம கேக்குற மாதிரி கேக் மாதிரி வருதா? ஆமா, அப்படி கேக் மாதிரி விட்டுடணும். நான் வாங்கிக்கிறேன். நோகதீஸ்ல पानी मांगे पिया. 5 கத்திரிக்காவா? 5 கத்திரிக்காய் சார். வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? ஆமா ஆமா ஆமா. நம்ம சட்னி அதிகமா வேணும் கூட, சாப்பாடு அதிகமா இருந்தா சாப்பாடு அதிகமா போடலாம். இப்போ அந்த கத்திரிக்காய் நம்ம மசாலா இருந்ததுனா தொட்டு சாப்பிட்டு இருக்கும். மசாலா வேற லெவல்ல தூக்கிடும். ஆமா ஆமா, இது கூட நல்லா இருக்கும். இது பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமா, சூட சூட இது பாரு ஆவி மாதிரி போதா. இது பாரு, இதெல்லாம் மொத்தம் கழிச்சாச்சு. இது கழிச்சுன தண்ணி அப்படியே எடுத்து ஒரு பக்கம் ஓரம் காட்டுவோம். அவ்வளவுதான். ஆமா, இப்ப மசாலாண்ட போறேன் நானு. மசாலாவா? ஆமா. ஓகே தலைடா, இந்த அம்மிக்குள்ள ஒரு பொட்டுக்கிட்டு வச்சு பூஜை பண்ணு தலைடா. பண்றேன். ஒரு அக்காவுக்கு இந்த அம்மி மேலேயே கண்ணா இருக்குது. ஐயா நம்ம ரெடி பண்ண கூட ரெடி பண்ணலாம். மகளிர் படத்தை கூட ரெடி பண்றாங்க. அவங்க வாங்குவாங்க, ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் வாங்குவாங்க. சும்மா அந்த அக்கா வந்து கேட்டா எங்க கிடைக்குன்னு கேட்டாங்க. நல்ல மனசோட தான் கேட்டாங்க. சும்மா சொன்னேன், கோச்சிக்காதீங்க அக்கா. நீ கோச்சிக்காத, உனக்கு அம்மி ஓணுன்னா வா, நான் கடையில கூட காட்டுறேன். ஐயா சொன்னனால கோச்சிக்காதீங்க. சும்மா சொன்னேன், சும்மா காமெடிக்கு சொன்னேன். ஆமா, இது வந்து கத்திரிக்காய். கத்திரிக்காய் போட்டு
ஜா பல்லெலும்பு பூண்டு பச்சை மிளகா கருப்பெலும்பு கத்திரிக்காய் போட்டு இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கணும். மேல உப்பு போட்டுடணும். மரிச்ச மிர்ச்சி காரம் காந்த மீன் பல்லதானே. ஆனா சீக்கிரமா அரைச்சிடாது, சாப்பிட்டா இருக்குவே. ஆமா யா இது பார் இப்ப சட்னி மாதிரி ஆகி போடுது பார். இடிக்க சொல்ல கொஞ்சம் உஷாரா இடிக்கணும். கண்ணுதுல பட்டதுன்னா ஆய்வாங்க. கத்திரிக்காய் ஒன்னும் ஆகாது இல்ல. காந்தன் பெப்ப ಹಾಕ್ತೇನೆ சரி பட்டக்கல போ ಬಿಯೆ கண்ணா இன்னும் கோய ஆயிடும். ஆமா. அடுத்து தக்காளியா? அடுத்தது நம்ம தக்காளி கோயின் பெப்ப கறிதா. தோல் இருந்தாக்கா ஒரு மாதிரி இதுவாகும். ஆமா ஆமா. மெய்யாது ஒரு மாதிரி ஆயிடும். மிக்சியில போட்டா சும்மா 2 நிமிஷம் கரெக்டாக அரைச்சிடலாம். அந்த டேஸ்ட் இல்ல ஐயா. ஒன்னா மிக்சியில கூட பண்ணி சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பாருங்க. ஒரு மாதிரியா இருக்கும். மெந்த காந்த படிக்கிற மெந்த இப்போ அந்த கலர் மாறுது பாரு, நம்ம சட்னி கலர் மாறும். தக்காளி எதுக்கு நாள போடுறோம்னா காரமா இருக்குதுல்ல, அந்த காரம் குறைக்கிறதுக்கு தான் நாங்க தக்காளி போடுறோம். ஆமா, சுடு சோறு வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். அவ்வளவுனாலதான். இதுல எங்க ஆளுங்க பாத்தவங்கன்னா எச்ச விடுவாங்க சார். ஆமா, சில பேருக்கு பூச்சிக்கடி இருக்கிறதுனால கத்திரிக்காய் தின்ன மாட்டேன்றாங்க. அலர்ஜி பூச்சிக்கடி, அதனால வந்து கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன்றாங்க. ஊட்டி நிக்கல் பட ஆமா. ரொம்ப நைஸா வரணும் கிடையாது, கொஞ்சம் திரி இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா ஆமா, திரிதான் இருக்கணும். ஆமா, ரொம்ப நைஸா இருந்தா டேஸ்ட் வராது. ஐயா மது சாப்பிடுறாங்கல்ல போத, அவங்க சாப்பிட்டாங்கன்னா சீக்கிரம் இறக்கி விட்டுரும். அது ஆமா ஆமா. அவ்வளவு பவர். யாராச்சும் சரக்கு போட்டு கலட்டா பண்ணாலும் உட்கார வச்சு சட்னி போட்டாங்கன்னா அவ்வளவுதான். சரக்கு இறங்கி போச்சு, போச்சு அவ்வளவுதான். போதும். அவ்வளவு மிளகா பச்சை மிளகா போடணுமா? பச்சை மிளகா நம்ம தூள் சேர்க்க போறது கிடையாது, எதுவுமே சேர்க்க போடல. பைக்கலை காரமா இருக்கணும். போதும் போடு சட்னிக்கு. ಕಣ್ಣು ಮಲ ಅಲ್ಲ ಯೋಕಾಲ ದಿವಾನ ಊಟಲೇ ಬಲ್ದು ಚುಲ್ಲ ಉಟ್ಟು ಕುಟ್ಟು ಉಟ್ಟಲೇ வீடியோ மஸ்கர்காய் உட்டு. ஐயா ருசியா சாப்பிடணும்னாக்கா கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு. ஆமா ஐயா, கொஞ்சம் கஷ்டதான் பண்ணணும், அவ்வளவுதான். நாக்கு ருசியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். ஆமா, வாசனை தான் தூக்கு தலைவர. வாசனை இப்ப உனக்கு வரும், இப்ப இல்ல தாளிச்ச கூட வாசனை வரும். அந்த பச்சை மிளகா நல்லா மசியோ வாசனை வந்துக்கினே இருக்கும். புளி கொஞ்சம் போட்டுடணும். இப்ப அது நல்லா மெச்சத்துக்கு முன்னாடி புளி போடணும். ஆமா, புளி போட்டுதான் வந்து எதுவும் கசக்காது. இப்படி கொஞ்சம் உடைச்சு, ரொம்ப இல்ல ஒரு நம்ம சட்னிக்கு போட்டு அவங்க செய்யறது அவங்களுக்கு தெரியும். அவங்க செய்யறதும் எனக்கு தெரியும், அவங்க செய்வாங்க. இவ்வளவுதான், புளி அதிகமா போடக்கூடாது. என்னமா அந்த அம்மி கேட்டிருக்காங்களா, அந்த அம்மைக்கே கொடுத்துறேன் நானு. வாட்ஸ்அப் பண்ணி அட்ரஸ் கொடுங்க, அந்த அம்மி உங்களுக்கு அனுப்பிச்சிடுறோம். அப்பா சாப்பிடறதுக்குள்ள அது நமக்கு எல்லாம் சாப்பிட்டு திரும்ப உட்காரணும் போல. சார் இதுக்கு வந்து கறி முட்டை மீன் போட்டு சாப்பிடணும் அவசியம் கிடையாது. இது வெளியே போறவங்க இட்லி இல்ல சாப்பாடுல சுடுசோறுல அப்படி வச்சு சாப்பிட்டாங்கன்னு டப்பி மட்டும் தான் இருக்கும், சாப்பிட இருக்காது. பசில டப்பி சாப்பிட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா இது சில பேர் என்ன சொல்லுவாங்க, என்ன நீங்க கை நக்கிறீங்கன்னு கேட்பாங்க. சார் அவ்வளவு டேஸ்ட் இருக்கனால தான் நான் நக்கிறோம், வேற எதுக்குமே கிடையாதுன்னு சொல்லுவோம். என்னப்பா அவ்வளவு ருசியா இருக்குது, நாங்க கூட சாப்பிட்டா கை கவிட்டு போயிடுறோம். நான் சொல்வேன் என் டேஸ்ட் எனக்கு தான் தெரியும். இந்த 5 பேர்ல கொஞ்சம் கையில வச்சு நக்கினா போயிடலாம்.
ஆமா கறி வேணும் சார். கையை கை தேவை, பாத்திரம் கை தேவை. அது மாதிரி வெள்ளாகி போடும். ஆமா, அந்த மாதிரி சமாச்சாரம் பா. இது பாக்குறதுக்கே நம்ம மிக்ஸில அரைச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா இது நல்ல காத்து வட்டமா போடுறதுனால நல்ல மசியும். உட்காரும் போது தொப்பை கொஞ்சம் பெருசா வந்தது. இப்ப அரைக்கரை அப்படி கம்மியாயினே போகுது. ஐயா தொப்பை குறைக்கிறது நல்லது. ஆமா ஆமா தொப்பை வந்து வளர்ந்து போச்சுன்னா உள்ள கோப்பி சத்தம் அதுன்னு இதுன்னு சொல்லி டாக்டர் போய் சாப்பிடுறதோட உங்களுக்கு அவ்வளவு தொப்பை இல்ல. எனக்கு வந்து தொப்பை என் சைஸ் அவ்வளவுதான் இருக்கும். அவ்வளவுதான். இந்த வயசுக்கு இதுதான் கரெக்ட் தான். 5 மக்கள் பெக்கிற வரைக்கும் என் தொப்பை அந்த சைஸ் தான். அதுக்கு முன்னாடி 6 பேக்கா? ஆமா 6 பேக் மாதிரி தான் இருந்தது. இப்பெல்லாம் நான் சும்மா டெண்டுல்கர் மாதிரி. என்ன பார்த்து 5 புள்ள பெத்தவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. சும்மா சிங்க குட்டி சீர குட்டி மாதிரி. இப்ப பெயிண்ட் செட்டை போட்டுக்கிறேன். இப்ப இந்த வீடியோல வர போறேன். நாளைக்கு எல்லாம் கேட்க போறாங்க. ஐயா வேண்டா எனக்கு ஆமா டி ஷர்ட் எல்லாம் இப்ப நம்மள கலக்குறியேன்னு போட்டு கேட்க போறாங்க. எனக்கு ஒரு கலக்கு பண்ண போறாங்க. ஆமா ஆமா நேத்து கூட 2 கார்ல வந்து நின்னு பாத்தாங்க. என்னப்பா இவரை பத்தி நீ தப்பான்னு பேசுற? அவர் வந்து சொட்டர் போட்டுருக்காரு. உங்க வீட்டுக்காரமா சொட்டர் போடல நீ கேக்குறியா? அவரெல்லாம் யூடியூப்ல ஒரு ஆளு வேற லெவலா இருப்பாரு. நீ என்ன என் கடை நெச்சூர்ல தான் ஆமா ஆமா டீ சாப்பிட்டு இருந்தோம். ஒரு 4 பேர் வந்து உட்காந்து இருந்தாங்க. வாப்பா உட்காருப்பா டீ சாப்பிடலாம் கேட்டாரு. சாப்பிடுற ஐயா அப்படின்னு நான் கேட்பேன். ஐயா அவ்வளவுதான். ஓகே இப்போ எடுத்துடணும். எது இருந்தாலும் என் உரலும் இது மட்டும் கேட்காதுங்க. சொல்லுங்க. ஆமா அடுப்பு வரல மட்டும் கேட்காதீங்க. அது மட்டும் கேட்காதீங்க. டி-ஷர்ட் கேட்டு வாங்கி 10 லட்சம் ரூபாய் கேட்ட கூட நான் கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேன் தெரியுமா? வயிறார போட்டி ரஜினி ஆட்டம் வயிறார போட்டி சாப்பிட்டு வந்தாதான் எனக்கு பிடிக்கும். வர மக்களுக்கு வயிறார போடுற சாப்பாடு இது. இதை மட்டும் யாரும் விற்க கூடாது. ஆமா உப்பு இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஆனா கொஞ்சம் கூடுதல் காரமா இருக்கும். தம்பி தூரம் போயிரு கோவம் வருது. விஜயகநாட்டம் கோவம் வரும் ஐயா கோச்சிக்காதீங்க. சும்மா ஒரு சுட்டு நக்கதே கோவம் வருது. ஆமா ஐயா சோறுல போட்டோம்னா கோவம் அடிக்கணும். ஆமா அந்த அளவுக்கு காரம் இல்ல. அந்த பச்சை மிளகா அந்த பச்சை வாசனை வருது. ஆமா பச்சை வாசனை வருதுல. வந்து எண்ணெய் கடுல போட்டோம் நம்ம காஞ்ச மிளகால போட்டு வறுத்து எடுத்துட்டோம்னா வேற லெவல்ல இருக்கும். வேற இருக்கும். ஏன்னா இது வந்து டேஸ்ட் உள்ள நோயணும்ல. ஆமா ஆமா அதனாலதான் ஐயா இப்ப இறக்கி நான் போட்டு தாளிச்சு கொடுக்குறேன் பாருங்க. ஓகே ஓகே நம்ம லைட்டே போதும். இது போட்டாக்கா கிளார் அடிக்கும். என்ன தலைவா தாளிக்கு போறீங்களா? ஆமாயா கோங்கரா சட்னி சொல்லுவாங்க. நல்ல டைம் எடுத்துக்கிறா. ஆமா பகல்ல வந்து நைட் ஆகி போச்சு. ஏன்னா அது செய்யறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போகுது. நிறைய வாங்குது சார். ஓகே ஆமா அதாவது ரஞ்சன் ஐயா ஏரியா வந்து நைட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இன்னைக்கு பாருங்கப்பா நைட்ல இப்படிதான் இருக்கும். பாருங்கப்பா நைட்ல நாங்க சந்தோஷமா இருப்போம். அந்த தெருவுக்கு இந்த தெரு கொஞ்சம் பாக்குறதுக்கு அருமையா இருக்கும். சும்மா அப்படியே சவுண்ட் கேட்டுனே இருக்கும்ல. ஆமா இப்போ வந்து எண்ணெய் ஊத்திட்டேன்ல சார். ஓகே ஆமா கடுகு இப்போ வந்து கடுகு ஓகே அப்படி கேட்டுடணும். ஆமா அந்த கடுகு கேட்ட உடனே கருவேப்பிலை. ஆமா இது கொஞ்சம் அதிகமா இருக்கனால கம்மி பண்ணுவோம். ஆமா இப்ப வந்து வர மிளகான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காஞ்ச மிளகா நம்ம சட்னிக்கு போடுறது. பச்சை மிளகா போட்டுருக்கோம். ஆமா இப்ப சட்னி போட்டு வேண்டியதா? ஆமா சட்னி இப்ப நம்ம அரைச்சோம் இல்ல அந்த மாதிரி சட்னி. மேல ஒரு 10-20 பஞ்சு பூண்டு அப்படியே உரிச்சுதான் போடணும். மேல நல்லா இருக்கும். சோறுக்கு தொட்டி சாப்பிடறதுக்கு சும்மா வேற லெவல் மாதிரி இருக்கும். இது ரொம்ப நேரம் ஆட் பண்ண கூடாது. போட்டு ஒரு 5 நிமிஷம் தான். அவ்வளவுதான் இறக்கி விட்டுடணும்.
பாக்குறதுக்கு சும்மா கோயன்னு இருக்கும். அப்படியே சோத்துல போட்டு பிசிஞ்சு அடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? நாளைக்கு என்ன கேட்க போறாங்க, ஐயா எல்லாம் கேட்க போறாங்க பாரு. கோங்கர சட்னி பண்ணி ஒரு டப்பில் எடுத்து வரக்கூடாதா அப்படின்னு கேட்க போறாங்க என்ன. சொல்ல செய் சொல்லி அவரே எடுத்து போயிட்டாருங்க. ஐயா நான் செய்யறேன் சொல்றேன், என்ன பண்றது? ஆமா செய்யற ஐடி எல்லாத்தையும் செஞ்சு ஒரு டப்பால அடிச்சுக்கிறேன் ஐயா. வியாபாரம் செய்ய போறீங்களா? ஆமா. பச்சடி மாதிரி இருக்கும். பச்சடி மாதிரி. ஆமா. கத்திரிக்காய் பச்சடி. இட்லி தோசை சாப்பாடு இது கூட சாப்பிடலாம். சப்பாத்தி கிப்பாத்தி இது கூட சாப்பிடலாம். ஐயா போடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. அப்படி இல்ல, இப்ப வந்து கேட்காதீங்க, கொஞ்சம் இருங்க ஐயா. சண்டை போறீங்க கொடுக்க மாட்டேன் என்னன்னு கேட்கல ஐயா. கொஞ்சிருயா கொஞ்சிரு. அதான் இரு தாத்தா தாரேன் உனக்கு, இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து கோயின் இருப்பா. நான் எனக்கு டப்பால போடுப்பா ஃபர்ஸ்ட். உங்களுக்கு ஐயா டப்பால பேக் பண்ணிட்டு அவருக்கு மிச்சம் இருந்தா நம்ம கொடுக்கலாம். அந்த கடாயை மட்டும் கொடுங்க. கடாய் அவர் செஞ்சு கொடுக்கும். எனக்கு அந்த அம்மி உரல கொஞ்சம் ஒட்டி உரல இருக்கிறது எல்லாம் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். கொஞ்சம் வேலை செஞ்சு நடக்கிறேன். இது போறேன் கவலைப்படாத ஐயா. போடுறேன் பாரு, நம்ம சட்னி மட்டும் இது பாரு. எனக்கு அந்த டப்பா ஃபுல்லா போட்டுருங்க. போட்டு தரேன் ஐயா. நீங்க முதல்ல எடுத்துக்கீங்க. நான் வந்து தாத்துக்கு அப்புறம் கூட கொத்துக்கோ. அவர் கோச்சு கோட்டு பரவாயில்ல. இது கத்திரிக்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வெளிச்சத்துல விடுறேன் பாருங்க. கொஞ்சம் இருட்டாய் போச்சு. அப்படியே கொஞ்சம் தாத்தா பறக்குறாரு. நான் என்ன பண்ணலான்னு ஒன்னும் புரிய மாட்டேன். அவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. நான் ஐயாவுக்கு வந்து முதல்ல கொடுத்துட்டு பின்னால வந்துதான் அப்புறம். ஐயா இவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. செஞ்சு சாப்பிடுங்க. ஆமா. ஓகே, வேற லெவல், சூப்பர். கத்திரிக்காய் பச்சடிங்க இன்னைக்கு ஸ்பெஷல். ஆமா, கத்திரிக்காய் வேக வச்சு பச்சை மிளகா அப்புறம் வந்து தக்காளி சுட்டு அதுல போட்டு மொத்தம் இடிச்சு பச்சை மிளகா போட்டு இடிச்சிட்டு நல்லா ஆட் பண்ணி அப்புறம் நம்ம மிஷின் மாதிரி இருக்கும். இதுவெல்லாம் சட்னி ஆட்டம் இருக்கும். அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊத்தி அப்புறம் தாளிச்சிட்டு இந்த மாதிரி பச்சை மிளகா நம்ம என்ன வர மிளகான்னு சொல்லுவாங்க, அவங்க வர மிளகா சொல்லுவாங்க, நம்ம காஞ்ச மிளகா தான் சொல்லுவோம். அதுல போட்டு இந்த சோறுல மட்டும் போய் வச்சு விட்டாங்கன்னா யாரும் கடை கொடுக்க மாட்டாங்க. தாத்தா தாத்தா கொஞ்சம் தாத்தா சண்டை போடுறது நான் தாரேன். ஐயா கொஞ்சோண்டு போடுறேன். இப்ப வந்து கொஞ்சம் சுடுவா இருக்குது, லேசா போடுறேன். இது சாப்பிட்டீங்கன்னா இருக்கிற தண்ணி மண்டையில இருக்கிற தண்ணி மொத்தம் வர வச்சிரும். உப்பு கரெக்டா இருக்கும். அந்த பச்சை மிளகா வாசனை வரல வராது. இப்ப வந்து எண்ணெயில ஹைட் பண்ணனால அந்த பச்சை மிளகா வாசனை வராது. சொல்ல பச்சை மிளகா வாசனை வரும். இப்படி எண்ணெயில போட்டு வதக்கிட்டா ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா காட்டா இருக்குது. சாப்பாடு சாப்பிட்டு பசங்க சாப்பிட்டா வந்து நேரமின்மை காரணம் சாப்பாடு வந்து டைம் ஆயிடும். ஆனா டப்பால பார்சல் போட்டுங்க. ஆமா, வீட்டுல போய் பொறுமையா சாப்பிடுறோம். சரி ஐயா. ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி ஐயா, நன்றி. எப்ப இருந்தாலும் இந்த ரஞ்சனில் வீடியோ குடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். எல்லா மக்களும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இங்க இல்ல சிட்டி, பாம்பாய், கல்கத்தா, ஆந்திரா, கல்கத்தா மொத்தமும் என் பேர் தான் கேக்குறாங்க. ஏன்பா வீடியோல நீ வரேன்னு சொல்றேன். எனக்கு ஒன்னும் லைட் பண்ணிக்கிட்டே இருந்தா ஒண்ணு விதம் நான் காட்டிக்கிட்டு தான் இருப்பேன். என்னைக்கு இருந்தாலும் இந்த மசாலா போட போறேன். இப்ப கிடையாது. எல்லா ஐயப்ப கோயிலுக்கு போயிருக்காங்க. போய் வந்த உடனே கறியில என்னென்ன விதம் போட்டு சாப்பிடணும், எங்க அப்பா அம்மா எனக்கு என்னென்ன கத்து கொடுத்துருக்காங்களோ அதை செஞ்சு காட்டுறேன். நன்றி. நன்றி ஐயா. இதுக்கு மேல லைட் எப்படி கொடுக்கணும் நான் பாக்குறேன். இவ்வளவு லைட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல எத்தனை லைட் கொடுக்க போறாங்க நானும் இந்த போன்ல பாக்க போறேன். எனக்கு டச் போன் இருக்குதா? ஆமா, எனக்கு தெரியாது. என் வீட்டுக்காரம கூட தெரியாது. என்னைக்கு என்ன லைட் போட்டு தான் அவங்க பாப்பாங்க. நம்மளுக்கு இது ஒரு லைட் போடுறது தப்பு ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. நம்ம இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கும் தெரியும். நாங்க போய் சொல்ல மாட்டோம், திருட மாட்டோம், கொள்ள அடிக்க மாட்டோம். இப்ப வந்து எங்க பொண்ணு எல்லாம் இப்ப இந்த வாசனை போயிருக்குது பாரு. ஒரு பொண்ணு வந்துருது இங்க. ஆமா, வந்துருது. சத்யா வந்து என் சின்ன பொண்ணு, ரூபா பெரிய பொண்ணு, அனிதா இன்னும் சின்ன பொண்ணு. அது பேரு கொஞ்சம் பெருசு வந்து என் கண்மணி பெரிய பொண்ணு. எல்லாருக்கும் ஹாய் ஹாய் பாய் பாய். என்னைக்கு இருந்தாலும் நான் கூட தான் இருப்பேன். ஒரு நாளைக்கு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் 5 பேர் இல்ல? ஆமா, 5 பசங்க, அம்மாக்கு எல்லாரையும் ஒரு நாளைக்கு அறிமுகப்படுத்துங்க. சரி, நான் உட்கார வச்சு எங்க குடும்பத்தை மட்டும் காட்டுறேன் ஐயா. ஒரு நாளைக்கு. ஓகே, கண்டிப்பா. நன்றி. சரி சரி. மாட்டி பாட்டு